சிவபிரானுக்கு மிகவும் உகந்தது ருத்ராட்சம். ருத்ராட்சத்திற்கு எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. அது இருக்கும் இடத்தில் அருள் கசிந்தபடியே இருக்கும். நேபாளத்தில் குளிர்ந்த சூழலில் உருவாகும் ருத்ராட்சங்களுக்கு சிவனின் கண்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு. அந்த ருத்ராட்சங்கள் ஒரு முகம், இருமுகம் முதல் ஆரஞ்சு பழ சுளைகள் போல 12 கீற்றுகள் கொண்ட ருத்ராட்சம் கூட உள்ளது. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒருவித சக்தி ஆகர்ஷணம் உண்டு. ருத்ராட்சம் ஒருவர் கழுத்தில் இருந்தால் அவர்களுக்கு அகால மரணம் நேராது. பெரிய அளவில் திருஷ்டி விழுதல், ஏவல், பில்லி, சூன்யங்களில் சிக்குதல் போன்றவை நிகழாது. ருத்ராட்சம் கழுத்தில் இருக்க தினமும் சிவாய நம என்னும் பஞ்சாட்சரத்தை இடைவிடாமல் 1008 முறை ஜெபிப்பவர்களுக்கு நாளாவட்டத்தில் சொல் பலிதம் ஏற்படும். அதாவது அவர்கள் நாவில் சொல்வது அத்தனையும் நடக்கும் ஒரு சக்தி ஏற்படும். லிங்கத்தை பூஜிக்கும் மலர்கள் வரிசையில் முதலில் இருப்பது வில்வம்தான். பிறகே மற்ற மலர்கள். வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணமுடையது. அதாவது இதை சாப்பிட்டால் உடலாகிய பஞ்சபூதம் வெகு எளிதில் அதிக சக்தியை செலவழிக்காமல் ஜீரணம் செய்த சக்தியும் சேமிப்பாகும். சிவத்துக்குள் சக்தியை அதிகம் சேமிக்க அல்லது நிரப்ப துணை செய்யும் ஒரு மூலிகையாக இது இருப்பதால் இது ஈஸ்வரன் அர்ச்சனைக்கு மிகவும் உகந்த ஒரு மூலிகையாக மாறியது. லிங்கம் என்ற சொல்லுக்கு இலக்கு என்பது பொருளாகும். ஆனால் மறைபொருள் வேறு. லிங்கம் என்பது அடங்கி ஒடுங்குவது, பின் பெருகி விரிவது என்பதுதான் இதன் மறைபொருள். லிங்கங்களில் இருவிதம் உண்டு. ஒன்று சுயம்பு, இன்னொன்று மானுடர்கள் அல்லது தேவர்கள் உருவாக்கியது. சுயம்பு என்றால் தானாக தோன்றியது, மற்றவை உருவாக்கப்பட்டது. இதில் மரகத லிங்கம் என்பது நவரத்தின லிங்கங்களின் தொகுப்பில் வருவது. இதை வழிபட்டால் தீராத நோயும் தீரும்.